அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு பொதுவாக அடிக்கடி கேள்வி கேட்குற ஒரு டாபிக் சரிங்களா. இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்கள் மொத்தம் 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு சரிங்களா. முன்னால் 17 இருந்தது, தற்போதைக்கு 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. இந்த 18 ரயில்வே மண்டலங்களையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம மேப்பை வச்சு அப்படியே கால்குலேட் பண்ணி படிச்சிடலாம் சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்தி படிக்கும்போது அதை நம்ம ஆள் மனசுல பதிஞ்சிடும் சரிங்களா. மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பொதுவாக நீங்கள் ஜியாகிரபி, பாலிட்டி, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி சரிங்களா, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மேப்பை யூஸ் பண்ணி எந்தெந்த இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இப்போ மும்பை, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு இதை பார்த்தாலே அது ரிலேட்டடாக இருக்கிற வரலாறையும் சரி, ஜியாகிரபிக்கு ரிலேட்டடாக இருக்கிற தகவல்களையும் சரி எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம் சரிங்களா. அதனால் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் மேப்பையோ இல்லை ஏதோ ஒரு விஷுவலாவோ காட்சிப்படுத்தி படிங்க சரிங்களா. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம அந்த ரயில்வே மண்டலங்கள் எது எது எங்கே இருக்குது, அந்த மண்டலங்களோட தலைமையிடம் என்ன, அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் இருந்த மொத்த ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னா 18 சரிங்களா. 18 ரயில்வே மண்டலங்கள். முன்னால் 17 இருந்தது சரிங்களா. இப்போ கடைசியாக உருவாக்கப்பட்ட ரயில்வே மண்டலம் அப்படின்னா 2019 விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக வச்சு சரிங்களா தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க சரிங்களா. அதுதான் கடைசியாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி முதல் உருவாக்கப்பட்ட ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னா 1951 மும்பை மேற்கு ரயில்வே மண்டலம், அதே மாதிரி மத்திய ரயில்வே மண்டலம் சரிங்களா. அது ரெண்டும் அதே மாதிரி தெற்கு ரயில்வே, சவுதர்ன் ரயில்வே சரிங்களா, சென்னையை தலைமையிடமாக வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அது மூணுமே 1951 உருவாக்கப்பட்டது. இந்த மூணுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு ரயில்வே மண்டலங்களா இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டது சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. நம்ம தங்க நாற்கர சாலை அது கேள்விப்பட்டிருப்போம். 1999 பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் தங்க நாற்கர சாலை சரிங்களா. இப்போ அந்த ரூட்லயே நம்ம போறோம், சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம், அப்படியே மும்பை போறோம் சரிங்களா. இப்போ சென்னை என்னது, தெற்கு ரயில்வேயோட தலைமையிடம் சரிங்களா. அடுத்து மும்பையில் என்ன இருக்கு, மும்பை மேற்கு பக்கமாக தானே இருக்கு. மும்பை மேற்கு ரயில்வே, அதுக்கடுத்து மத்திய ரயில்வே சரிங்களா. இது ரெண்டுக்கும் தலைமையிடம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது கொங்கன் ரயில்வே சரிங்களா. கொங்கன் ரயில்வேக்கும் தலைமையிடம் மும்பை தான் சரிங்களா. இப்போ மத்திய ரயில்வேக்கு சத்ரபதி சிவாஜி டெர்மினல் அதுதான் தலைமையிடம் சரிங்களா. மேற்கு ரயில்வேக்கு மும்பை சர்ச்கேட் ரயில் நிலையம் தான் தலைமையிடம் சரிங்களா. இப்போ இந்த கொங்கன் ரயில்வேன்னு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம ஜியாகிரபியில் படிச்சிருப்போம், இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியை 3 விதமாக பிரிப்பாங்க சரிங்களா. முதல்ல குஜராத்தில் இந்த பகுதியிலிருந்து இது வரைக்கும் என்னது, கொங்கண கடற்கரை சரிங்களா. அடுத்து கர்நாடக பகுதியை சேர்ந்தது கனரா கடற்கரை சரிங்களா. அதுக்கடுத்து கேரள பகுதியை சேர்ந்தது மலபார் கடற்கரை சரிங்களா. அதே மாதிரி கொங்கணி அப்படின்றது ஒரு மொழி, கோவாவில் பேசப்படுற ஒரு மொழி தான் கொங்கணி சரிங்களா. இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த பகுதியில் போற, இந்த மேற்கு கடற்கரையை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போற அந்த ரயில் பாதையை கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சாங்க சரிங்களா. இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இந்த ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்தினவர் ஸ்ரீதரன், இந்தியாவின் மெட்ரோ மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீதரன் சரிங்களா. அவர் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் சரிங்களா. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதுனால தான் அவருக்கு டெல்லி மெட்ரோ ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க சரிங்களா. அதையும் செயல்படுத்தினது அவர் தான், ஸ்ரீதரன் சரிங்களா. ரைட்டு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெற்கு மண்டலம் சென்னையை பார்த்துட்டோம், அதுக்கடுத்து மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், கொங்கன் ரயில்வே சரிங்களா, அதையும் பார்த்துட்டோம். இப்போ மும்பையிலிருந்து அப்படியே நம்ம நேர டெல்லி போறோம் சரிங்களா. டெல்லி என்னது, வடக்கு ரயில்வேயோட தலைமையிடம் தான் டெல்லி சரிங்களா. அடுத்து டெல்லியில இருந்து அப்படியே நேர கொல்கத்தா வர்றோம் சரிங்களா. கொல்கத்தா கிழக்கு ரயில்வேயோட தலைமையிடம் கொல்கத்தா. அதே மாதிரி தென்கிழக்கு ரயில்வே அதோட தலைமையிடமும் கொல்கத்தா தான் சரிங்களா. ரைட், இப்போ அப்படியே ஒரு கோடு போட்டுருவோம். மொத்த ரயில்வே மண்டலம், இந்த 18 ரயில்வே மண்டலங்களும் இந்த குவாட்ரிலேட்டர், இந்த நாற்கர சாலையை ஒட்டி தான், இதுலயே தான் வரும் அப்படியே எல்லாமே சரிங்களா. அதை தான் நம்ம அப்படியே வரிசையா பார்க்க போறோம். எந்த ஊர் எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுட்டா போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அது எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ ரைட், நம்ம அப்படியே வடக்குல இருந்து வருவோம் சரிங்களா. இப்போ இடையில உள்ள ஊர்கள் எல்லாமே வரிசையா பார்த்துட்டு வருவோம். இப்போ வடக்குல இருந்து கிழக்கு போற வழி, டெல்லியில இருந்து கல்கத்தா போற வழியில இருக்கிறது ஃபர்ஸ்ட் இங்க லக்னோ பக்கத்துல
அலகாபாத். அலகாபாத். சரிங்களா? அலகாபாத்ல எந்த தலைமையிடம் இருக்கு? வட மத்திய. வட மத்திய அலகாபாத். சரிங்களா? அதுக்கு அடுத்து அலகாபாத்துக்கு அடுத்து கோரக்பூர். கோரக்பூர். சரிங்களா? கோரக்பூர் வடகிழக்கு ரயில்வேயோட தலைமையிடம். சரிங்களா? கோரக்பூருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கிற ரயில் நிலையங்களையே மிக நீண்ட ரயில்வே நடைபாதையை கொண்ட ஒரு ரயில் நிலையம் அப்படின்னா கோரக்பூர் ரயில் நிலையம் தான். இப்போ அங்கே அது எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னா வடகிழக்கு ரயில்வேயோட தலைமையிடம் தான் கோரக்பூர். சரிங்களா? அடுத்து பீகார் வந்துருவோம். பீகார்ல இருக்கிற ஒரு ஊர் தான் ஹாசிப்பூர். ஹாசிப்பூர். சரிங்களா? இது எதோட தலைமையிடம் அப்படின்னா கிழக்கு மத்திய ரயில் நிலையத்தோட ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் கிழக்கு மத்திய. சரிங்களா? அடுத்து இதையெல்லாம் தாண்டி தனியா ஒரு இடத்துல வடகிழக்கு எல்லை. சரிங்களா? அது எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல கவுஹாத்தி. கவுஹாத்தி. அஸ்ஸாம்ல வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வேயோட தலைமையிடம் எது அப்படின்னா கவுஹாத்தி. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வேயோட தலைமையிடம் கவுஹாத்தி. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து அப்படியே கிழக்குல இருந்து நம்ம அப்படியே கீழே வந்துடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒடிசாவோட தலைநகரம் புவனேஸ்வர். அது கிழக்கு கடற்கரைக்கு தலைமையிடம். சரிங்களா? கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் புவனேஸ்வர், ஒடிசாவோட தலைநகரம். சரிங்களா? அடுத்து அப்படியே ஒடிசாவில இருந்து நம்ம ஆந்திராவுக்கு வந்துடுறோம். ஆந்திராவில் விசாகப்பட்டினம் இறுதியாக உருவாக்கப்பட்ட ரயில்வே மண்டலம் தெற்கு கடற்கரை. சரிங்களா? விசாகப்பட்டினம். அடுத்து பாருங்க, அப்படியே விசாகப்பட்டினம் கீழே வந்துடும் ஹைதராபாத் பக்கத்துல. சரிங்களா? தெலுங்கானாவில் ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிறது தான் செகந்திராபாத். செகந்திராபாத். தென் மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் செகந்திராபாத். சரிங்களா? ஹைதராபாத் பக்கத்துல. ஹைதராபாத்துக்கும் செகந்திராபாத்துக்கும் இன்னொரு சிறப்பு இருக்கு, இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து நம்ம சென்னையில இருந்து மும்பை போற வழியில இருக்கிற இன்னொரு முக்கியமான ஊர் தான் ஹூப்ளி. கர்நாடகாவில் இருக்க ஹூப்ளி. சரிங்களா? இது தென்மேற்கு ரயில்வேயோட தலைமையிடம். ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வேயோட தலைமையிடம். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம அப்படியே மும்பையிலிருந்து டெல்லி போற ரூட்லயே ஜெய்ப்பூர்ல கனெக்ட் ஆகிறது தான். சரிங்களா? ஜெய்ப்பூர் எதோட தலைமையிடம்னா வடமேற்கு ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம். ஜெய்ப்பூர் வடமேற்கு. சரிங்களா? இப்போ நம்ம அவுட்டர்ல உள்ளது எல்லாமே பார்த்துட்டோம். உள்ள மட்டும் 2 ஊர் இருக்கு, மத்திய பிரதேசத்துல ஒன்று, சத்தீஸ்கர்ல ஒன்று. சரிங்களா? இப்போ மத்திய பிரதேசத்துல பார்த்தோம்னா மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் ஜபல்பூர். ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் ஜபல்பூர். அடுத்து சத்தீஸ்கர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம் சத்தீஸ்கர் பிலாஸ்பூர். சரிங்களா? அது எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு, பிலாஸ்பூர். சரிங்களா? இப்போ உள்ளக்க இது ரெண்டும், மற்றது எல்லாமே அவுட்டர்ல வந்துருது. சரிங்களா? இப்போ பாருங்க 18 இருக்கான்னு. 1 2 3 2 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரிங்களா? கரெக்டா இருக்கு. 18 ரயில்வே மண்டலங்கள். சரிங்களா? மொத்த ரயில்வே மண்டலத்தையும் நம்ம இது மாதிரியும் சரி, இதை விட இன்னும் ஷார்ட்கட்டும் போடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ மேற்கு மத்திய ஜபல்பூர். அதே மாதிரி மேற்கு ரயில்வேனா எங்க இருக்கு? சர்ச்கேட். மும்பை சர்ச்கேட்ல இருக்கிறதா மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம். சரிங்களா? அதே மாதிரி மத்திய ரயில்வே மண்டலத்தோட தலைமையிடம்னா சத்ரபதி சிவாஜி டெர்மினல். சரிங்களா? சிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. சிஎஸ்டி அப்படின்னா சத்ரபதி சிவாஜி ரயில்வே டெர்மினல். சரிங்களா? அப்படின்னா மத்திய ரயில்வேயோட தலைமையிடம். சரிங்களா? அதே மாதிரி மும்பை சர்ச்கேட் மேற்கு ரயில்வேயோட தலைமையிடம். சரிங்களா? இங்க மேற்கு மத்திய அப்படின்னா எது சொல்றோம்? ஜபல்பூர் சொல்றோம். சரிங்களா? அப்போ சர்ச்சில்
மேற்கு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக போட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? பொதுவாக எதையுமே மனப்பாடம் பண்ணிக்காம நமக்கு ஈஸியாக ஞாபகம் வர்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மளை விட்டு போகாது, எப்போவுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ கொல்கத்தாவில் வந்து இந்தியாவில் முதன்னு மெட்ரோ ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் மற்ற நகரங்கள் எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிராம் போக்குவரத்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு போக்குவரத்து முறை தான் டிராம் போக்குவரத்து. அதுவுமே கொல்கத்தாவில் வந்து இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ இதுபடி நீங்கள் ஞாபகம் வச்சு படிக்கணும் அப்படின்னா முதல்ல மேப்பு எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா ரயில்வே மண்டலங்களும் இந்த தங்க நாற்கர சாலையை அடிப்படையாக வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம கடல் இந்த கோடு வந்து இப்படி போட்டிருப்போம். ஆனால் இப்போ தங்க நாற்கர சாலை அப்படின்னா கொல்கத்தாவையும் சென்னையும் ஒடிசா ஆந்திரா இந்த பகுதியில் தான் இணைக்கும். சரிங்களா? அதுபடி நம்ம அப்படியே ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அதை என்னென்ன கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.